ஆறு அடிச்சு பார்ப்போம், உனக்கு ஒரு அடிச்சு பார்ப்போம். என்ன இந்த மனுஷன் மூணு அடிக்காரு? ஹலோ ஹலோ தம்பி, சொல்லுங்கண்ணாஜி. என்ன மாதிரி புட்டி அடிக்கிற வேலை ஒன்றுக்கு வாரீங்களா? ஓமனாஜி உடனே கேட்டு ஃபோன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் மாறான் இல்லையா. இப்படி வேலை வந்துட்டாரு போமடா. வேலைய முதல்ல என்ன வேலை அதை கேட்டு சொல்லு. புட்டி வேலை. புட்டி வேலை மிளப்பறைய என்ன செய்கிற உங்களுக்கு சேர்ந்து பார்த்து வாரணி எங்கே நிற்கிறே? உருண்டு வாடகை தான் எடுக்கணும். ஹோல்டத்து மேலே ஹோல்டத்து கேளுண்டாப்பா. தெரிஞ்ச வேலைக்கு ஓர் எடுத்து கேட்க நீ முதல்ல ஆயிடுச்சு. ஓண்டாம்பி சொல்கிறா. ஓ அண்ணாஜி வேலைக்கெல்லாம் சரி உருண்டு வாடகை கிடக்கலாமே. ஓண்டா வீடா? ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னு பார்த்து சொல்கிறோம் குயிக்கா. ஓகே சரி அண்ணாஜி கேட்டு சொல்லுங்க. ஆறுக்கு அடித்து பார்ப்போம், கோயண்ணா ஒரு அடித்து பார்ப்போம். ஹலோ அண்ணாஜி. ஹலோ தம்பி சொல்லுங்க. ஓ என்னம்மா வீடு ஒன்று எடுக்கலாமா? ஓ எடுக்கலாம். ஓமனாஜி சரி வேலைக்கெல்லாம் சரியாச்சு. நாளைக்கு எல்லாரும் கிளம்புறோம். கமலாட மகளை பார்த்ததுக்கானும் நாளை போய் சம்பாதிப்போம். கிளம்பு. இன்னுமாடா போகணும். இந்த வந்துடுறேன். ஹலோ அண்ணாஜி, நீங்கள் சொன்ன சந்தில் நிற்கும் வாங்கலேன். வேலையை முடிச்சுக்கிட்டு போகண்டா ஊருக்கு. ஓ அப்போ கிளம்பு கோயில் மாதிரி இது நம்மளது தான் வேலை. கமலாட மகளை எப்போ தான் நடக்குன்னு பார்ப்பேன். அண்ணாச்சி வருவாரு. என்ன வந்துடுவாங்களோ. காத்திருந்து டே என்னடா ஏரியா ஒரு மார்க்கமாகி. இதான் வீடு, உள்ள வாங்க. என்னடா வீடு பயங்கரமாக இருக்கு. என்டா போய் என்னடா சவுண்டுமே சரியில்லை. இந்தாங்க நம்பி துறப்பு, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வருவேன். வேலைக்கு எழுப்ப ரெடியாருங்க. சரி அண்ணாச்சி. என்னைய புறமாயிடா படி வேணா வாடா போ. பாண்டாப்பா வந்த காலை வெயிலாடா. இப்பத்தான் டப்பா கொண்டு சேர்த்திருக்கேன் நம்மள. பஸ் ரூம் எங்கடா இருக்கு? என்ன நீ அறியுது? நீ வேற ரூம் காய்ச்சிட்டு வா. நான் குளிக்க போறேன். ஓ நம்மளோட அழகுக்கு ஈடே இல்லைடா. தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தேன். நம்மளை பார்த்தா நமக்கு பொறாமை ஆகிறப்பா. என்னடா பந்தத்தில் நெல் ஒரு மார்க்கமாகி. நாளைக்கு வேலையை செய்வோம். பசிக்குது, சாப்பாடு போகிறேன். நீ வரையா? நான் பாரு வா. கணிசுள்ள தனியாக இருக்கான், போய் அவனோட நாங்கள் போய் சாப்பாடு பண்ணிட்டு வரோம். ஆறாது ஒரு லூசி மாய் காய்ச்சிட்டியாம தள்ளு வடுக்க போகிறேன். தள்ளடிக்குது. என்ன சும்மாவில் பைத்தியம் யாரே போன மாதிரி அறிஞ்சுதா. ஒரு ஆமர் வாட்டு நிறைய போ. வேலையை முடிக்க வீட்டை போகிறோம். வேலையை முடிக்க முடியும் வீட்டு வருவோம். ஐடியா டே இந்த சாப்பாடு நாங்கள் கடையில் சாப்பிடுது, நீங்கள் சாப்பிடுங்க. டே நாளைக்கு 6 மணிக்கு வேலையை போகணுங்கன்னு பார்க்காம எல்லாம் நிறுத்துடுவாங்க. சரிடா? இது என்னடா கரண்ட் ரெண்டு போகுது போல. நேரங்கிட்ட நேரத்தில் இந்த கரண்ட் போய் வரும். என்ன பயமே யாரே போன மாதிரி இருந்துடா. எனக்கும் தான்டா. நானும் கதை வரக்குள்ள ஏதோ அமானுஷம் நின்ற மயந்திக்கிறா. சும்மா நாங்கடா பெரிய போதும்.
நாளைக்கு வேலையை போகணும் நிறுத்தணும்டா. டேய் பயமாக்கிறா டே. சும்மா எங்கடா டேய் நாளைக்கு வேலையை போகணும். டேய் என்னடா சத்தம்? ஆனால் விளையாடுறானுங்க வேணாடா சும்மா வர்றா. டேய் அப்போ என்னடா சத்தம் கட்டு நில்லு, நான் போய் பார்த்து வரேன் அவனுங்களே. என்னடா நித்திரவில் விட்ற இல்லை, என்ன நித்திரவில் விட மாட்டேல. டேய் விளையாடா போகிறேன் நாளைக்கு வேலையை போகணும். லைட் வந்து போடா. டேய் லைட்டு போடுற டேய் லைட்டு போடுற. என்னடா அது ரெண்டு மாதிரி இருந்துச்சுடா பே மாரி. நான் சொல்ல நீ கேட்கல, நான் அப்பயே சொன்னேன் அவங்கள்ட்ட. டே எலும்புடா டே கணிச்சிட்டே எலும்புடா. என்னடா அவனோட பிரச்சனை? வீட்டில் எங்கள் பய மாதிரிக்கு எல்லாரும் போகும் எலும்பு. எங்கடா? டேய் என்னடா நான் வேலையை நம்பித்தானே வந்தேன். அம்மாட்ட என்னடா சொல்கிற, காசு மில்லைடா. டே நீ சாப்பிட்றா நீ. எனக்கு மேலே நானும் போகிறேன்டா. சரி எலும்பு போகும். டேய் எலும்புடா பதுடே எலும்புடா.